அநேக வருடங்கள் இயல்பை விட அதிகமாகத்தான் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. ஒரு 2 வருடங்கள் மாத்திரம்தான் இயல்பை விட குறைவாக பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம லாங் ரேஞ்ச் போர்காஸ்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த போர்காஸ்ட் படி பாத்தீங்கன்னா, வட மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள்ல இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கு. தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்துல இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. வழக்கமா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த 3 மாதங்கள் 92 நாட்கள்ல நார்மலா காலநிலைப்படி உங்களுக்கு 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம். இது இயல்பை விட அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு, அதாவது ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்கு நம்மளோட போர்காஸ்டிங் மேனுவல்ஸ் இருக்கு IMDல. அதுபடி சில கிரைட்டீரியா, அதாவது சில அளவுகோல்கள் இல்லைன்னா சில விதிகள் IMDல ஃபாலோ பண்றோம். முதலாவது விதி தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து விலகி இருக்கணும். அடுத்தது பே ஆஃப் பெங்கால் கோஸ்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைநிலை மற்றும் கீழடுக்குகளில் காற்றின் திசை மேற்கிலிருந்து கிழக்கு திசை காற்றாக மாறி வீச தொடங்கி இருக்கணும். அதோடு கூட முன்னாடி சொன்ன மாதிரி அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து மழை அளவு பதிவாகிறத நம்ம எடுத்துக்கிறோம். எந்த தேதியில இந்த ஒரு 50% அதிகமான இடங்கள்ல 2.5 மில்லிமீட்டர் அப்படின்ற ஒரு அளவுகோலை விட அதிகமாக மழை பொழிவு எங்கெல்லாம் பதிவாயிருக்கோ அது பரவலான மழை பொழிவா இருக்கணும். அந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது இந்த 3 அளவுகோல்களும் சேர்ந்தால் போல் என்றைக்கு ஒரு நாள் துவங்குதோ அந்த தேதியை வடகிழக்கு பருவமழை துவங்கும் நாளாக நாம அறிவிப்போம். இது ஆங்கிலத்தில். அப்படி நம்ம அக்டோபர் 1 பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைய தேதி வரைக்கும் பதிவான மழை அளவு 5 சென்டிமீட்டர். அக்டோபர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய மழை அளவு 17 சென்டிமீட்டர்.